இத்தனைக்கு இது அப்ப 2003 கிரேட் 4 பார்த்தப்ப சிதம்பரம் சேலஞ்ச் அந்த எக்ஸாம்பிள் பேப்பர்ல 1வது ஞாபகம் 140 கிலோகிராமின் 140 கிலோகிராம் இன் 7 ஐகான் அதான் ரைட் பாருங்க இதுக்கான ஆன்சர் என்ன பிளேஸ் தெரிஞ்சவங்க 140 கிலோகிராமின் 7 என்ன ஆன்சர் இது செய்யலாம் தானே 140 கிலோகிராம்ல 7 எவ்வளவு அவ்வளவுதானே ரைட் பிளேஸ் ஆன்சர் என்ன 140 கிலோகிராம் 60 கிலோகிராம் ரைட் 7 வெரி குட் 60 ரைட் ஓகே அப்ப 140 உங்களுக்கு பெருக்கல இருக்கா ஓகே தானே ரைட் அப்ப பெருக்கக்குள்ள நீங்க 140 3ஆல பெருக்கிட்டு 7ஆல பிரிக்கலாம் இல்லாட்டி 7ஆல பிரிச்சுட்டு 3ஆல பெருக்கலாம் ரைட் நம்ம பிரிக்கிறது லேசா இருக்கும்னு நினைக்கிறேன் 7 14 சுருக்க பலன் ரைட் என்ன செய்யுங்க உங்களால ஒரே ரேடு ரேடு 14 அப்ப அது இங்க எவ்வளவு இருக்கு 20 தானே இருக்கு 20 இங்க 3 ரைட் பெருக்கினீங்கன்னா 60 ஆகவே 1வது ஆன்சர் 60 ஓகே தானே ரைட் ஆகவே 1வது வினா பார்ப்போம் ரைட் 2வது வினா என்ன சொல்லிருக்கு பார்ப்போம் ரைட் இப்ப 2வது வினா பார்ப்போம் 2வது வினா என்ன சொல்லிருக்கு ரைட் 2வது வினா சொல்லிட்டு பாருங்க பின்வரும் எண்களில் 10க்கு மிக அண்மையில் உள்ளது எது சில எண்களை கொடுத்துருக்காங்க ரைட் ஏங்கிற எண்கள் கொடுத்துருக்காங்க 10.01 ரைட் பிங்கிறது கொடுத்துருக்காங்க 9.90 ரைட் சி கொடுத்துருக்காங்க 9.09 டி 9.98 இ 10.0 கேள்வி கேட்டிருக்காங்க இவ்வளவு எண்களும் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு பின்வரும் எண்களில் 10க்கு மிக அண்மையில் உள்ளது ரைட்டா ரைட் அப்ப இதுல பிள்ளைகள் நீங்க தெரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன் வித்தியாசம் அதாவது 10க்கு மிக அண்மையில் இதனுடைய 10க்கும் இந்த நம்பருக்கும் இடையிலான வித்தியாசத்தை பாருங்க அந்த வித்தியாசம் எது மிக சிறியதா இருக்கும் அதுதான் 10க்கு அண்மையில் உள்ள எண் ரைட்டா ரைட் ஆகவே 10க்கு மிக அண்மையில் உள்ள எண்ணை பாருங்க இங்க 10.01 10 கல்வி என்ன வருது பாருங்க 0.01 ரைட் வித்தியாசம் ரைட் இங்க பாருங்க இது சின்னதா இருக்கு பெருசா இருந்தா என்ன செய்யணும் பெருசா இருந்தா சின்னதா கிடைக்கணும் இங்க பாருங்க 9.9 கூட 10 விட சின்னதா இருக்கு அது 10ல இருந்து கழிக்கணும் 10ல இருந்து இங்க கழிச்சா போகுது உங்களுக்கு வரப்போகுது என்னதா போகுது ரைட் இங்க பாருங்க 0.1 போட்டுக்கலாம் ரைட் இதான் இருக்கும் ரைட் கழிச்சு பாருங்க கழித்தல் தெரியும் நினைப்புல உங்களுக்கு பாருங்க 10.01 10 கழிக்க 0.01 அதே 10ல இருந்து 9.1 கழிக்க விட போறது 0.1 ரைட் இந்த இன்னைக்கு நீங்க 0 போடுறது அது 11 போடுறது ரைட் அடுத்து பாருங்க 10ல இருந்து கழிக்க எது 9.09 கழிக்கும் ரைட் கழிக்க கூட 1 இங்க 9 0 கொஞ்சம் என் பேர போட்டேன் உனக்கு எனக்கு என்ன போட்டு பாருங்க 0.91 வருது ரைட் இங்கே பார்ப்போம் 10ல இருந்து கழிக்கும் 10ல இருந்து கழிக்கிறோம் 9.9 என்ன 10 2 9 0 9க்கு சரி ரைட் பாருங்க கழிச்சோம் அது இன்னும் ஒண்ணு இருக்கு 10.52 இருந்தா 10 கழிக்கும் ரைட் தெரியும் அவங்க இதுல கழிச்சோம்னா 10 ரைட்
இப்ப இதுல மிக சிறியது எது? இதுல மிக சிறியது எது பாருங்க. அதாவது அவங்க கொடுத்திருக்க 5 நம்பருக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சோம். ரைட்டா? பெருசா இருந்தா அந்த பெருசுல இருந்து 10 கழிச்சோம், சின்னதா இருந்தா 10ல இருந்து ஒரு கழிச்சோம். ரைட்? அழிக்கக்குள்ள இப்ப பாருங்க, இன்னைக்கு 0.03, 0.1 0, 0.91, 0.02, 0.02. இதுல வந்து மிகவும் சிறியது எதுன்னு பாத்தீங்கன்னா இவர்தான் சின்ன. மிக பெரிய ஆள் வந்து யாரு? இவர். ரைட்? இவர் சமனா இருக்கு. ரைட்? மிக பெரிய ஆள் வந்து யாரு? இது எல்லாத்தையும் மிக பெருசு வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இவர் வரும். ரைட்? மிக பெருசு ஆர்டர் பண்ணி எழுதுனா 0.9 1. ரைட்? இந்த சைடு போட்டுக்கலாம். இவர் பெருசு. அதுக்கப்புறம் பாருங்க 0.02. அதுக்கப்புறம் ஆகவே 10க்கு மிக அண்மையில் உள்ள எண் வந்து இவர் தான். யாரு? 10.01. இந்த 5 நம்பர்ல இந்த 5 எண்கள் ABC அதுல 10க்கு மிக அண்மையில உள்ளது வந்து இதுல வந்து வித்தியாசம் பார்க்கறது அது வந்து சின்னதா இருக்கு. ஓகே, அப்ப இதுக்கு கழித்தல்லாம் கொஞ்சம் நல்லா ஏழும் அப்படின்னா, தசமங்களை கழித்தல் அந்த விஷயம்லாம் உங்களுக்கு நல்லா ஏழும் அப்படின்னா ரைட், இதுல நீங்க பிள்ளைவிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பிள்ளை, விலங்குனா கேளுங்க. ரைட், விலங்குனா கேளுங்க. சார், அந்த நீங்க ஃபர்ஸ்ட்க்கு விளக்கப்படுத்தினத திருப்பி விளக்கப்படுத்த முடியுமா சார்? இதுக்கு முதல்ல உள்ளதா? அந்த நீங்க டிக் பண்ணிக்கிறீங்க 10.01. ஓம் சார். பாருங்க, 10.01 இருந்து 10 கழிக்கிறேன். ரைட், இதை எப்படி போட்டு கழிக்கலாம்? கழிப்புல பாருங்க 1 0 0 0. இந்த பாருங்க 0.03 அதானே மிக சின்னது. ஆகவே 10க்கு மிக அண்மையில உள்ளது என்னது? ரைட், ரைட். மத்தெல்லாம் அதே மாதிரி கழிச்சு பாருங்க, இதை விட பெரிய எண்கள் தான் வருது, பெரிய பெருமானம் தான் வருது. ஆகவே சொல்லுங்க சொல்லுங்க. ரைட், ஓகே தானே? ரைட், அடுத்து பார்ப்போம் 3வது வினாவை. ரைட், அப்ப இது 2வது வினா பாருங்க. 2023 பாஸ் பேப்பர்ல ரைட் சிதம்பரா அந்த எக்ஸாமுக்கு வந்ததுல 2023 கிரேட் 4 தான் இருக்கு. ரைட், கிரேட் 4ல 2 வினா பார்த்தோம். 3வது வினாவை பாருங்க. ரைட், கிரேட் 4 இருந்தாலும் பாருங்க எவ்வளவு விஷயம் படிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு. ரைட், ரைட். அடுத்தது எனக்கு முன்னுக்கு நீங்க செஞ்சுட்டு போகணும் பிள்ளைங்க. எனக்கு முன்னுக்கு இந்த 25 கணக்கு என்ன செய்யணும்? நான் செய்யறதுக்கு முன்னே செஞ்சுட்டு போகணும். ரைட், நான் சொல்றப்ப கொஞ்சம் பார்த்து சரியானு பார்த்துட்டீங்க. அடுத்து பாருங்க 1 5 A5. மூன்றாவதுனா ரைட் பாருங்க 1 5 A5 1 5 A5 என்ற 4 இலக்க எண் என்ற 4 இலக்க எண். இது ஒரு 4 இலக்க எண் பிள்ளைகள். ஏ வந்து ஒரு எண்ணா இருக்கும். ரைட், 1 2 3 4 5 0. ரைட், எது வேணாலும் இருக்கலாம். ரைட், இப்படி ஒரு ஃபுல்லாவே இது ஒரு 4 இலக்க எண். 35ஆல் வகுப்படும் எண்ணின் ஏயை காண்க. இவர் வந்து 35ஆல் வகுப்படுது. ரைட், 35ஆல் வகுப்பட்டா மீதி என்ன வரப்போகுது? ரைட், மீதி வந்து 0. ரைட், வகுத்தி. ரைட், வகுத்தி. ரைட், இத 35ஆல் வகுக்கக்குள்ள மீதி வந்து 0 வரணுமா? ரைட், ஏ என்னன்னு கேட்டாங்க. ரைட், ஏ என்ன ஃப்ரெண்ட்? ஏ விட்ட ஆன்சர் என்ன? 35ஆல் வகுக்கும் போது ஏ விட்ட ஆன்சர் என்னவா இருக்கும்? ரைட், பாப்போம். ரைட், 35 எப்படி இருக்கும்? 35 எப்படி இருக்கும்? 7 சார்.
7 7 எழுமா இல்ல எழுமா இல்லையா 35 7 தர 5 எழுதலாம் எழுதலாம் தானே ரைட் இது வந்து 5ஆல வகுப்படுதுன்னா ரைட் கடைசி இலக்கம் 0 இருக்கணும் 5ஆ இருக்கணும் ரைட் அது ஓகே ரைட் அப்ப இது வந்து 5ஆல வகுப்படுது ஆகவே இந்த எண் வந்து 35ஆல வகுப்படணும்னா இந்த எண் 7ஆல வகுப்பட்டா வேலை முடியும் இந்த எண் வந்து 7ஆல வகுக்கிறத மட்டும் பாத்தீங்கன்னா ஏன்னா 5ஆல என்னதான் தெரியுது நமக்கு 0 5 அப்படி இருந்தா 5ஆல வகுப்படும் அப்ப இந்த வந்து 7ஆல வகுப்பட்டா இந்த எண் 7ஆல வகுப்படுதுன்னா 35ஆல என்ன தேவைப்படும் வகுப்பட போகுது ரைட் இப்ப 7ஆல வகுப்பு பார்ப்போம் 15 ரைட் 7ஆல வகுப்பு ரைட் 16 டிகிரி 1 கீழே எடுக்கிறீங்க ரைட் டிகிரி 1 கீழே எடுக்கிறோம் ரைட் இங்க என்ன இருக்கலாம் அடுத்தது பாருங்க கீழே எடுத்தா ரைட் இதுக்கு வந்து 5 பாருங்க 5ல முடியணும் அப்படின்னா என்ன இருக்கணும் நம்ம பாருங்க என்ன இருக்கணும் 5ல முடியணும் இது வந்து பர்வேன் ரைட் 7 வாய்ப்பாடு கொஞ்சம் பாருங்க 7 வாய்ப்பாடு கொஞ்சம் எடுத்து பாருங்க 7 14 21 அப்படியே 35 இருந்தா தான் என்ன நடக்கும் ரைட் 35 அப்ப இன்னைக்கு 3 வரணும் ரைட் அப்ப இன்னைக்கு 3 வரணும்னா பாருங்க 3 வரும் மேடம் என்ன சொல்லிருக்கு 15A5 என்ற 4 இலக்க எண் 35ஆல் வகுப்படும் எனில் ஏயை காண்க ஏயை காண்க ஏ என்னன்னு கண்டுபிடிச்சீங்களா பாப்போம் கண்டுபிடிச்சவங்க 7 வரும் 7 பாருங்க 7 15 7 5 14 மீது 3 வரணும் மீது 14 மீது 3 5 35 7 35 அவங்க நீங்க 3 வருதுன்னா இதை கொஞ்சம் பார்த்துக்கணும் ரைட் அது 3 வருதுக்கு நீங்க 1னா 1 3 வருஷத்துல நான் 14 தான் இருந்திருக்கணும் ஏன்னா இதுல கூட 0 கணக்குல அவங்க இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 7 மடங்கு வந்து 14 ரைட் அவங்க 3 வரணும்னா ஏ வந்து 7 சார் இன்னொரு தடவை விளங்கப்படுத்துறீங்களா இந்த கேள்வி பாருங்க என்ன சொல்லிட்டு அப்படின்னா இதை கொஞ்சம் நீங்க இதை கொஞ்சம் ஆழமா யோசிச்சா இதை கண்டுபிடிக்கணும் அதாவது இந்த 15A5 இந்த எண்ணை 35ஆல வகுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வகுக்கலாம்னா இதுக்கு வந்து 0 இருக்கும்னா இந்த 35ஆல வகுக்கக்குள்ள ஏன்னு கேட்டிருக்காங்க இதை 35ஆல வகுக்க முடியும்னா ஏன்னு கேட்டிருக்காங்க அது இதுக்கு 0 தானே நம்ம என்ன செய்வோம்னா முதல் 35 என்ன செய்வோம் கேட்டா 7 தர 5 எழுதணும் 7 5 எழுதுறோம் 7 தர 5 7 5 35 தானே இது 5ஆல வகுப்படுதான்னு பார்ப்போம் 35ஆல வகுக்கிறது சரியான கஷ்டம் 7ஆல கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் லேட் ஆகுது அது 35ஆல வகுக்கிறது கண்டுபிடிக்கிறது இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் ஆகும் இன்னும் கொஞ்சம் டைம் ரைட் அதனால நம்ம என்ன செய்யறோம் கேட்டா 5ஆல வகுப்படுது ரைட் அவன் 7ஆல வகுப்படுதான்னு செக் பண்ணீங்கன்னா ரைட் ஓகே இது 35ஆல வகுப்படும் ஒரு எண்புல 5ஆல வகுப்படுது ஓகே 7ஆல வகுப்படுதுன்னா அது 35ஆல வகுப்படும் 5ஆல வகுப்படுறத வந்து இந்த கணக்கு முதலாம் இலக்கத்தை வச்சு முடிவு பண்ணலாம் 0 இருக்கணும் இது 5ஆ இருக்கணும் ஆக 5ஆல வரும் இப்ப 7 மட்டும் செக் பண்ணும் 7ஆல மட்டும் பிரிச்சு பாருங்க 15 7ஆல வகுப்பு பாருங்க ஏக்கு பதிலாக இப்போ 1 2 3 அப்படியே போட்டு பார்த்தாலும் சரிதான் ஆனா அது கொஞ்சம் லேட் ஆகும் 7ஆல வகுக்கக்குள்ள கீழே இருந்து வாங்க 14 ரைட் 14 மிகுதி கீழே எடுத்தோம் ரைட் கீழே எடுத்தாப்புல இங்க வந்து 5 இங்க 5 தானே இருக்கு ரைட் இந்த இடத்துல 5 மடங்கு பாருங்க 7 5 35 ரைட் அடுத்து 42 அப்படின்னா 5 மடங்கு இங்க தான் 35 வருது ரைட் அது இங்க
35.0 தான் வரப்போகுது. இங்க 1 வரப்போகுது. அப்ப இன்னைக்கு வந்து 1ன்னா அதாவது 10க்கும் 20க்கும் உள்ள ஏழின் மடங்கு என்னன்னு நினைக்கிறீங்க? 10க்கும் 20க்கும் உள்ள ஏழின் மடங்கு வந்து அடுத்து 21 கணக்குல ரைட். ஆக இன்னைக்கு 14 தான் வரப்போகுது. ரைட். அப்ப 7ல இருந்து 4 கழிச்சா நமக்கு 3 தான் ஆன்சர் வரும். 7ல இருந்து 4 கழிச்சா 3 தான் ஆன்சர். அவ A வந்து 7. ரைட். இப்படி நீங்க போட்டு பார்த்து என்ன செய்யலாம்? வகுத்தல போட்டு பார்த்து என்ன செய்யலாம்? இந்த என்ன கண்டுபிடிக்கலாம். ரைட். ஓகே ப்ளீஸ். இது ஓகே தானே? ரைட். ரைட். அடுத்து 4வது பாருங்க. ரைட். அடுத்து 4வது வினா வந்து பாருங்க. அடுத்து 4வது வினா வந்து பாருங்க. 4வது வினா பாருங்க. 4வது வினா. நம்பர் 4. ரைட். குறித்த ஒரு சனிக்கிழமை 350 பேர் சினிமா பார்க்க சென்றனர். ரைட்டா? ஏதோ ஒரு சனிக்கிழமை வந்து சினிமா பார்க்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க? 350 பேர் போயிருக்காங்க. ரைட். 350 பேர் போயிருக்காங்க சினிமா பார்க்க. அடுத்த சனிக்கிழமை 40% அதிகமானோர் சினிமா பார்க்க சென்றிருப்பின் அடுத்த கிழமை இது முதல் சனி சினிமா பார்த்தா சனி தானே? ரைட். முதல் சனி. அடுத்த சனி 40% அதிகம் பாருங்க. 40% அதிகமானோர் சினிமா பார்த்து 40% அதிகமானோர். முதல் பிளேயர் ஒரு குறித்த சனிக்கிழமை வந்து 350 பேர் சினிமா பார்க்க போயிருக்காங்க. சரியா? அடுத்த சனிக்கிழமை வந்து 40% அதிகமானோர் சினிமா பார்க்க சென்றிருப்பின் அதிக எண்ணிக்கை அவர்களின் எண்ணிக்கையை காண்க. ரைட். இவங்களோட எண்ணிக்கை இந்த சனிக்கிழமை 350 பேர் தானே. அடுத்த சனிக்கிழமை 40% அதிகமா போயிருக்காங்க அப்படின்னா ரைட். அடுத்த சனிக்கிழமை போறவங்க எவ்வளவு ஆன்சர் கண்டுபிடிச்சவங்களே ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க ஒத்துமை இல்லையா? இன்னைக்கு சரியான மாதிரி குறவா இருக்காங்க. கிளாஸ் ஜாயின் பண்றவங்களும் ரெக்கார்டிங் கிடைக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. ஆனா இப்ப உள்ள டைம் பிளேயர் இருந்தா ரொம்ப வேலை இருக்கு அப்படின்னா ஓகே, பிரச்சனை இல்லை. ஃப்ரீயா இருந்துட்டு என்ன செய்யக்கூடாதுன்னா இந்த டைம் வேணும். ஏன்னா திருப்பி இந்த டைம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு கிடைக்காது. ரைட். பாருங்களே, அதாவது என்ன நடக்குதுன்னா 350 பேர் வந்து சனிக்கிழமை போயிருக்காங்க. அடுத்த சனிக்கிழமை 40% அதிகமானோர் 40% அதிகமானோர் சினிமா பார்க்க போறாங்க. ரைட். ஆகவே பிளேயர் பாருங்க, இந்த சனிக்கிழமை 100 பேர் போனாங்கன்னா 40% அதிகமானோர் தான் அடுத்த கிழமை போறாங்க. 100 பேர் போயிருந்தா 40 பேர் போவாங்க. அதான் அர்த்தம். 40% பிளேயர் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட். 40% போட்டு போட்டாங்கன்னா ரைட். பாருங்க எந்த அளவு சதவீதமா தெரிஞ்சிருக்கணும். ரைட். 40% சினிமா பார்க்க போயிருக்காங்க. ரைட். அதிகமானோர். அதாவது இந்த சனிக்கிழமை 100 பேர் சினிமா பார்க்க போயிருந்தாங்கன்னா அடுத்த கிழமை 140 பேர் என்ன செஞ்சிருப்பாங்க? சினிமா பார்க்க போயிருப்பாங்க. அதான் 40% அதிக 40% அதிகமானோர் போயிருக்காங்க. ரைட். ஆகவே 100 பேர் போயிருந்தா 140. இந்த கிழமை 100 பேர் போயிருந்தா பாருங்க எப்படி எழுதுறது. இந்த கிழமை 100 பேர் போயிருந்தா 140 பேரு அடுத்த கிழமை அடுத்த சனிக்கிழமை ஒரு குறித்த சனிக்கிழமை 100 பேர் போயிருந்தா அதுக்கு அடுத்த சனிக்கிழமை 140 பேர் போயிருக்காங்க. அதான் 40% அதிகமானோர்.
அவர் இந்த கிழமை போனது வந்து 350 பேர். ரைட்? இப்ப எவ்வளவு கண்டுபிடிச்சிடலாம் நீங்க, இல்லாட்டி 40 கண்டுபிடிச்சிட்டு கூட்டலாம். இதுல இருக்கு உங்களுக்கு 100 பேர் போயிருந்தா 40% அதிகம்னா 140. 350 போயிருந்தா எவ்வளவு? இந்த 14 தர 35. ரைட்? 14 இப்போ தெரிஞ்சா என்ன சொல்லுவோம்? 15 75 7 நிமிஷம் 14 3 42 என்ன? 14 3 42 7 பாருங்க சரியா? ரைட் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. ஓகே, ஆகவே இந்த சனிக்கிழமை 350 பேர் போயிருந்தாங்கன்னா அடுத்த சனிக்கிழமை 490 பேர் என்ன போயிருப்பாங்க. அதுதான் ரைட். அப்படி இல்லைன்னா பிள்ளைகள் அது உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா பாருங்க, 100 பேர் போயிருந்தா 40 பேர் அதிகரிச்சுட்டாங்க. எவ்வளவு அதிகரிச்சது எவ்வளவு தாங்க. ரைட்? 100 பேர் போனா 40 பேர் 150 போயிருந்தா எவ்வளவு அதிகரிச்சுட்டாங்க. 140 பேர். ஆகவே 350 இந்த கிழமை அதோட 140 பேர் கூடுதலா போயிட்டாங்க. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ரைட்? இது ஒரு மெத்தட். ரைட்? இது ஒரு மெத்தட், இங்க ஒரு மெத்தட். ஓகே ரைட்? உங்களை பார்த்துக்கணும். சில இது விலங்குனா கேட்கணும். ரைட்? சில விலங்குனா கேள்வி. ரைட்? 4வது தான் ஓகே. ரைட்? 5வது வினா. 5வது வினா பாவம். ரைட்? இத அடிக்கிறேன். ரைட்? 5வது வினா. ஐந்தாவது வினா. ரைட்? 5வது வினா செஞ்சவங்க இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 5 தொடப்பழங்களின் விலை ரூபாய் 950 எனில் 9 தொடப்பழங்களின் விலையாது. 5 தொடப்பழங்களின் விலை வந்து இதுல டாக்டர் செஞ்சிருக்கீங்கன்னா ரூபாய் 950 எனில் 9 தொடப்பழங்களின் விலை 9 தொடப்பழை எவ்வளவு? சொல்லுங்க செஞ்ச ஒருத்தர் ஆன்சர் சொல்லுங்க. என்ன பிள்ளை ரூபன்? ரூபன் சொல்ல பார்ப்போம். 5 தோடம்பழங்களின் விலை வந்து 150 ரூபாய். 9 தோடம்பழங்களின் விலை எவ்வளவு? ஒருத்தரும் இல்லையா? நான் சொல்லலாமா? நீங்க கேட்டகரி எத்தனை? சார் 1719 ரூபாய். யாராச்சும் கதைச்சு சொல்லணும். ரைட்? நான் கேட்க போல கேள்வி அவங்கதான் தேர்வு லேசா இருக்கும். ரைட்? ரைட் பாருங்க, 5 தோடப்பழங்கள் வந்து 950 ரூபானா ஒரு தோடப்பழம் எவ்வளவு பாருங்க சார். ஒரு தோடம்பழத்தின் விலை சார் 190 ரூபாய். 5 பிரிங்க 1 9 190. அப்புறம் 9 தோடப்பழங்கள் விலைன்னா என்ன செய்யணும்? மொத்தத்தின் விலை 1710 ரூபாய் சார். 9 89 8 நிமிஷம் 9 8 1 9 8 1710. வெரி குட். ரைட்? ஓகே, அடுத்த பார்ப்போம். ரைட்? இது எத்தனாவது வரைக்கும்? 5வது. ரைட்? 5வது. ரைட்? 6வது பாருங்க. 6வது வினா. 6வது வினா. 6வது வினா பாருங்க. 1உடன் 3இல் 2. 6வது வினா பாருங்க. 1உடன்
ஒன்றுடன் 3/2 ரைட். மணித்தியாலங்கள் அவர் எத்தனை நிமிடங்கள் ஆகும்? அதை விட ஈஸியானவை நான் ரைட். 5 தான் சொல்லுங்க. ஒன்றுடன் 3/2 மணித்தியாலங்கள் எத்தனை நிமிடம்னு கேட்டுறாங்க. என்ன செய்யணும் சொல்லுங்க. என்ன செய்யணும் சொல்லுங்க. என்ன செய்யணும்? யாரு சார் நான் சொல்லலாமா? கேட்கலாம் சொல்லுங்க பாபு. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. என்ன செய்யணும் மட்டும் சொல்லுங்க. வேற ஒண்ணும் செய்யக்கூடாது. என்ன செய்யணும் மட்டும் சொல்லுங்க. விட சொல்லக்கூடாது. சார் 1 மணித்தியாலம் 60 நிமிடம் சார். சொல்லுங்க. 1 மணித்தியாலம் 60 நிமிடம் சார். 1 மணித்தியாலத்துல 3/2 எத்தனை நிமிடம்னு கேட்டிருக்காங்க சார். இந்த 60 3ஆல பிரிக்கணும் சார். பிரிச்சு 2ஆல பெருக்கணும் 40. இப்படி செய்யலாம். நம்மளுக்கு மணித்தியாலங்கள் கொடுத்திருந்தா அது 60 பெருக்கணும் நிமிடம் தான். வேற விஷயம் இல்ல. ஒன்றுடன் 3/2 தர 60 நிமிடம். இது 60ஆல எப்படி வேணாலும் இது இனி உங்களோட ஐடியா. இது 60ஆல நீங்க என்ன செய்யணும்னா இது வந்து ஒரு முறைமை இல்லாத பின்னும் முறைமை இல்லாத கலப்பு. ஒரு கலப்பு 3 1 3 3 5 கலப்பு என்ன முறைமை இல்லாததுக்கு மாத்திட்டேன். 60. இப்ப என்ன செய்யறேன்னு கேட்டா இங்க பாருங்க 5 தான் 60ஆல பெருக்கப்பட்டிருக்கு. 5 கீழே உள்ளதை பிரிச்சு விட்டீங்க. பாருங்க 3 60 பிரிங்க. 3ல 3 ஒரு முறை 60 3 பிரிச்சா 20. 5 20 பேசினா 100 நிமிடங்கள். சொல்ல வேலை சிம்பிள். ரொம்ப கஷ்டம் இல்ல. ரைட். நீங்க சொன்னது சரி. 1 ஹவர் 60 நிமிடம். அங்கிட்ட 3ல 2 60 3ஆ பிரிச்சு 2 40. ரைட். 100 நிமிடம். அது ஓகே. அது பெஸ்ட் ஐடியா தான். ரைட். ஆனா ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா அவர் கொடுத்திருந்தா அது 60ஆல பெருக்கினா என்ன செய்ய போகுது? நிமிடம் வந்து இது 60ஆல பெருக்கினா செகண்ட் வந்துட போகுது. ரைட். ஓகே. இதுல இருந்து டவுட்ல ரைட். இப்படி செய்க வழியோட செய்யணும். இந்த பேப்பர் என்ன செய்யுன்னா நிறைய பேப்பர் செய்யும். நிறைய பாஸ்டர் உங்களுக்கு நான் பாஸ்போர்ட் அனுப்புறேன். ரைட். இந்த கொஞ்சம் பேர் காசு போடுறதுக்கு அப்புறம் கொஞ்சம் பேர் தான் போட்டுருக்காங்க பேப்பர் காசு எல்லாம். ரைட். அப்படி போடுறதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி ஏன்னா ஒரு பேப்பர் டவுன்லோட் தனித்தனியா டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஒரு பேப்பர் 1000. நீ ஒரு 5 வருஷம் டவுன்லோட் பண்ணனா அதாவது $3 பாருங்க 900 ரூபாய் வருது. ரைட். அதனால எல்லாமே நீங்க உங்களோட பேப்பருக்கு 500 ரூபாய் தான் சொல்லியிருந்தேன். ரைட். அதை எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு எத்தனை பேர் போட்டுருவான்னு பார்த்துட்டு அத்தனை வருஷம் நான் பிரிண்ட் எடுத்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் ஒன்று அனுப்பிடுவேன். ஓகே. அப்ப நீங்க எல்லா பேப்பரும் செய்யலாம். நான் உங்களுக்கு பேப்பர் வீடியோ இந்த மாதிரி சரி நார்மலா பேப்பர் செஞ்சு வீடியோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி அனுப்பி விடுவேன் எல்லா பேப்பரும். ரைட். முடிஞ்ச அளவு செஞ்சு தருவேன் நான். ரைட். 7வது வினா பாருங்க. ரைட். 7வது வினா கொஞ்சம் பாருங்க. சீரான கதியில் நடக்கும் ஒருவர் 10 நிமிடங்களில் சீரான கதியில நடக்கிறாரு. சீரா ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. மெதுவா அழகா நடக்கும். ரைட். 10 நிமிடங்களில் 10 நிமிடத்துல ரைட் 10 நிமிடங்களில் 0.8 கிலோமீட்டரை கடக்கின்றான். 0.8 கிலோமீட்டர். 10 நிமிடத்துல 0.8 கிலோமீட்டர் என்ன செய்யறானா கடக்கின்றான். அவனது கதியை ரைட் கதி கிலோமீட்டர் பெர் ஹவர்ல என்னன்னு கேட்பாங்க. ரைட். கதியை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ரைட். ரைட். நல்லா பாத்துங்க. ஸ்காலர்ஷிப் எழுதுறவங்களும் இருப்பீங்க. ரைட். நல்லா பாத்துங்க. எழுதுனவங்களும் இருப்பீங்க.
10 நிமிடங்களில் 8 கிலோமீட்டர் போறாங்களே, ரைட்? அதை விட்டு கதை என்னன்னு கேக்குறாங்க, ரைட்? இதுக்கு ஆன்சர் காரணவங்க, இதுக்கு ஆன்சர் செஞ்சவங்க சொல்லுங்க பாப்போம். இங்க பாப்போம் யார் ஆன்சர் செஞ்சது சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் செஞ்சவங்க ஒருத்தரும் இல்லையா? தஞ்சிகன் சொல்லுங்க பாப்போம். 4.8 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர். சதிஜனுக்கு என்ன ஆன்சர்? சதிஜன் சதிஜன் என்ன ஆன்சர்? சார் 4.8. இப்ப நீங்க இந்த சமன்பாடு அப்படி இப்படின்னு நிறைய ஸ்டெப்ஸ்லாம் போக தேவை. 10 நிமிடத்துல 8 கிலோமீட்டர்னா 60 நிமிடத்துல எவ்வளவு கண்டுபிடிக்கும்? 60 நிமிடத்துல எவ்வளவு போகும்? ரைட்? இது 6ஆல தானே பெருக்கிறீங்க, விகிதம் மாதிரி. இத 6ஆல 10 நிமிஷத்தை 6ஆல பெருக்கினா 60 நிமிடம் மாதிரி. அதே மாதிரி மடங்கு தானே, ரைட்? அதே 6ஆல பெருக்கும் 8 48 ஆகவே 60 நிமிடத்துல 4.8 கிலோமீட்டர் போகுது. 60 நிமிஷம் மென்ஷன் பண்றது என்னது? 1 hour, ரைட்? அப்ப ஒரு ஹவர்ல 4.8 கிலோமீட்டர் போகுதுன்னா அதுதான் பிள்ளைகள் சாதி, ரைட்? அதாவது கிலோமீட்டர் per ஹவர்ல தானே கேட்கறாங்க. ஒரு ஹவருக்கு எவ்வளவு போகுது? ஒரு ஹவருக்கு 4.8 கிலோமீட்டர் போகுதுன்னா அதனுடைய சாதி 4.8 கிலோமீட்டர் per hour, ரைட்? ஆகவே நீங்க சொன்ன 2 ஆன்சரும் சரியான. ஓகே, அடுத்து 8வது வினாவை பாருங்க. 8வது வினா 7வது வினா ஓகே. 8வது வினா 8வது வினா கொஞ்சம் நாம 8வது வினா 28 சென்டிமீட்டர். தெரியுமா? 3 அறுகோணிகளால் ஆக்கப்பட்டுள்ள 28 சென்டிமீட்டர் சார். ஒழுங்கான 3 அறுகோணிகளால் ஆக்கப்பட்டுள்ள அருகிலுள்ள உருவின் தொட்டலை காண்க. இது வந்து சிம்பிள் தானே, இது உங்களுக்கு அவ்வளவு பெரிய விஷயமே இல்லை, ரைட்? அருகிலுள்ள சுற்றளவு ஒரு பக்கம் நிலம் எல்லாமே ஒழுங்கான அருகோணி தான், ரைட்? எல்லாமே ஒழுங்கான அருகோணி. 4, 6, 8 சுற்றளவு தான் கேட்கறாங்க. நடுவில் எல்லாம் கொடுக்க கூடாது. பாதை எத்தனை இருக்கு? 1 2 3 4 1 2 3 4 5 14 பக்கம் ஒரு பக்கம் 2 சென்டிமீட்டர் 14 தரது 28. நடுவில் எவ்வளவு கொடுக்க கூடாது. தெரியுது சுற்றளவுன்னா என்னது? சுற்றி உள்ள ரைட்? ஓகே தானே? அப்ப 8வது வினாவுக்கு ஈஸியா நீங்க என்ன செஞ்சிடலாம், செஞ்சிடலாம், ரைட்? அடுத்து 9வது வினா. சிக்கல்ல 9வது வினா ஒரு engine
10ல் 7 ஆனது ஒரு எண்ணின் 10ல் 7 ஆனது 42 எண்ணின் 10ல் 7 ஆனது 42 அவ்வெண்ணின் 4ல் 3 காண்க. ஏதாச்சும் ஒரு எண், ஏதாச்சும் ஒரு தெரியாத ஒரு எண் இருக்கு. அந்த எண்ணின் 4ல் 3 எவ்வளவு கேட்கறாங்க. இதை நினைக்கிறேன். ஒரு எண்ணின் 10ல் 7 ஆனது 42 எண்ணின் அவ்வெண்ணில் 4ல் 3 கணிக்க. பாப்போம் யாரு கணிச்சு சொல்றேன்னு பாப்போம். கணிச்சு சொல்றவங்க சார் 45 பாப்போம். இப்படி செய்யும் பிள்ளைகள் லேசான வேலை, லேசான ஐடியா சொல்லுற பாத்துங்க கொஞ்சம். ரைட், ஒரு எண்ணின் 10ல் 7 தானே 47. ரைட், 10ல் 7 பங்கு தான் 47. 42 10ல் 7 பங்கு 42னா 10ல் 1 பங்கு எவ்வளவு? சிம்பிளா செய்யலாம். 10ல் 1 பங்கு எவ்வளவு? 6. 10 பங்கு எவ்வளவு? 10ல் 10. அதான் மொத்தம். அந்த எண் என்ன? 10ஆல பெருக்குங்க. எவ்வளவு? 60 சார். ரைட், வெரி குட். இப்ப 60 கண்டுபிடிச்சிட்டீங்க. 60 கண்டுபிடிச்சிட்டீங்க. ரைட், இப்ப அந்த எண் வந்து 60 கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா கேள்வி கேட்கறது அந்த எண்ணை கேட்கல. அதுல 4ல் 3 எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அந்த 60 கண்டுபிடிச்சிட்டீங்க எண், அதுல 4ல் 3 4 பிரிச்சு 3 பங்கு 4 பிரிங்க 15 3 பங்கு 47. ஓகே, அது சரியான ஆன்சர் 45. ரைட், 45 வந்து ஆன்சர் பண்ணிடுவீங்க. ரைட், வெரி குட். ரைட், நான் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சிருந்தோம்னு கேட்டா கேள்வியில தெற்கு. ரைட், நான் வந்து கணக்கு சொல்லி தர கூடாது, நீங்க சரியா பிள்ளைன்னு பாக்குறதுக்கு மட்டும்தான் நான் இருக்கணும். ரைட் ரைட், 10வது பாருங்க பாப்போம். 10வது வினா பாருங்க. 10வது வினா. ரைட், 10வது வினா பாருங்க. 10வது வினா பாருங்க. ரைட், கருப்பு இத கொஞ்சம் கிளியர்ல பிள்ளைகள் அதான் வாக்கியம் கொஞ்சம் பாருங்க. ரைட், நீங்களும் கொஞ்சம் பாத்துங்க. கருப்பு எறும்பும் சிவப்பு எறும்பும் நிமிடம் ஒன்றில் முறையே. கருப்பு எறும்பு கருப்பு எறும்பு எறும்பு கருப்பு எறும்பும் சிவப்பு எறும்பும் ரைட், 2 எறும்பும் நிமிடம் ஒன்றில் முறையே. ரைட், கருப்பு எறும்பும் சிவப்பு எறும்பும் நிமிடம் ஒன்றில் முறையே 5 அலகு 10 அலகு தூரங்கள் பயணிக்க வல்லன. கருப்பு எறும்பு 5 அலகு, 5 அலகு. ரைட், சிவப்பு எறும்பு 10 அலகு. ரைட், அலகுங்கிறது நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். ரைட், சின்ன ஒரு கணக்கான மில்லிமீட்டரா தான் இருக்கணும். அலகு ஒரு குறித்த நமக்கு பிரிக்கிற மாதிரி. ரைட், நம்மோட அலகு 5 அலகு 10 அலகு. ரைட், தூரங்கள் பயணிக்க வல்லன. ரைட்,
இரு எறும்பும் 20 அலகு பயண தூரத்தை ஒரே புள்ளியில் ஒரே நேரத்தில் ஒரே பாதையில் ஆரம்பிக்குமாயின் 20 அலகு பயண தூரத்தை 20 அலகு பயண 20 அலகு 20 அலகு பயண தூரத்தை ரைட் 20 அலகு பயண தூரம் ஒன்று இருக்கு ரைட் 20 அலகு பயண தூரத்தை ஒரே புள்ளியில் ஒரே நேரத்தில் ஒரே பாதையில் ஆரம்பிக்குமாயின் ரைட் இந்த இடத்துல ஆரம்பிக்கணும் ரைட் இந்த இடத்துல தான் ரெண்டு ஆரம்பிக்கும் ரைட் ஒரே நேரத்தில் ஆரம்பிக்குமாயின் சிவப்பு எறும்பும் முடிவிடம் சேர்ந்து எவ்வளவு நேரத்தின் பின் கருப்பு எறும்பும் முடிவிடத்தை அடையும் அப்படின்னு கேட்கலாம் ரைட் கேள்வி நல்லா வாசிங்க தானே ரைட் அதாவது பிளேயர் நல்லா கேள்வியை வாசிக்கங்க ரைட் கருப்பு எறும்பு வந்து 5 அளவு தூரம் போகும் ரைட் அந்த அளவு போகக்குள்ள சிவப்பு எறும்பு வந்து 10 அளவு போயிடும் ரைட் கருப்பு எறும்பு வந்து 5 அளவு போகக்குள்ள சிவப்பு எறும்பு 10 அளவு போயிடும் ரைட் மொத்தமே 20 அளவு பாதை தான் இருக்கும் 20 அளவு பயண தூரத்தை ஒரே புள்ளியில் ஒரே நேரத்தில் ஒரே பாதையில் ஆரம்பிக்குமாயின் இந்த ஒரே பாதையில ஆரம்பிக்குமாயின் சிவப்பு எறும்பு முடிவிட சேர்ந்து எவ்வளவு நேரத்தின் பின் கருப்பு எறும்பு முடிவிடத்தை அடைந்து கேட்டாங்க இன்னொரு தடவை வழங்கப்படுத்த முடியுமா? இப்ப பாருங்க கருப்பு எறும்பு வந்து ஒரு நிமிடத்துல கேள்வி கருப்பு எறும்பு வந்து ஒரு நிமிடத்துல 5 அளவு பயணிச்சுனா ஒரு நிமிடத்துல சிவப்பு எறும்பு வந்து 10 அளவுகள் பயணிக்கும் ரைட் ஒரு நிமிடத்துல கேள்வி ஒரு நிமிடத்துல கருப்பு எறும்பு வந்து 5 அளவு போச்சுன்னா சிவப்பு எறும்பு வந்து 10 அளவு போகும் கேள்வியாதானே சொல்லியிருப்பாங்க 20 அளவு தூரத்தை ஒரே இடத்துல இருந்து ஒரே புள்ளியில இருந்து 2 எறும்பு ஸ்டார்ட் ஆகுது ரைட் 2 எறும்பு ஸ்டார்ட் ஆகுது சிவப்பு எறும்பு தானே முழு போகும் ஏன்னா பாருங்க ஒரு நிமிஷத்துல சிவப்பு எறும்பு தான் 10 அளவு போகுது ரைட் சிவப்பு எறும்பு வந்து போனதுக்கு முடிவிடத்தை சேர்ந்ததுக்கு அப்புறம் கருப்பு எறும்பு எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் சேரும் 2 நிமிடங்கள் 2 நிமிடங்கள் சார் 2 நிமிடங்கள் பாபு தத்தனா அதாவது பாருங்க ஒரு நிமிடத்துல 10 அளவுனா 20 அளவு போக சிவப்பு எறும்புக்கு 2 நிமிடம் இருக்க போகுது இவர் 2 நிமிடத்துல 10 அளவு தான் வந்திருப்பாரு கருப்பு எறும்பு வந்து 10 அளவு தான் வந்திருப்பாரு ஏன்னா ஒரு நிமிடத்துல 5 அளவு தான் போறாரு அப்ப இன்னொரு 10 இருக்கு அதை போறதுக்கு இன்னொரு 2 நிமிடம் பெருசா யோசிக்க கேள்வி இல்ல ரைட் உங்களுக்கு அழகா மடங்கெல்லாம் கொடுத்து நீங்க அடுத்து வேறொரு இவரை கொஞ்சம் கூட்டுறீங்கன்னா இவரை கொஞ்சம் கூட்டக்குள்ள இவரை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தக்குள்ள உங்களோட கணக்கு இந்த கணக்கு காரணம் என்னன்னு ரைட் நான் திருப்பி உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல அப்படிதான் கேட்பேன் இவரை மாத்தணும் இவரை மாத்தணும் ரைட் இதைத்தான் நீங்க பிள்ளைகள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ரைட் இப்படி மாத்தி வந்தா எப்படி செய்யலாம்னு ப்ராக்டிஸ் பண்ணி விடையை கண்டுபிடிச்சீங்கன்னா ரைட் நீங்க எக்ஸாம்ல போட்டி பரீட்சைக்கு தயார்னா ரைட் ஓகே அடுத்து 11வது வினாப்பம் 11வது வினாப்பம் 11வது வினாப்பம் ரைட் 11வது உருவில் எக்ஸ் என்ற மாற்றத்தை காண இதெல்லாம் பார்த்து போறது இது ஒரு பெரிய விஷயம் இல்ல தானே 80 இது எக்ஸ் பாகை இவ்வளவு சமன் ரைட் எக்ஸ் என்ன பிள்ளை எக்ஸ் என்ன இப்ப இதுல நீங்க நிறைய படிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா உண்மைக்குமே பிள்ளை நானா கொஞ்சம் என்னன்னு கேட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயமும் நீங்க தேட வேண்டி வரணும்னு நினைக்கிறேன் இந்த உண்மைக்கு போட்டி பார்த்ததுல நீங்க அவ்வளவு கேள்வி சரியா இருக்காது ரைட் இது வந்து ஒரு இருக்கம் பக்கம் கோடி ரைட் என்ன சொல்லுங்க பாப்போம் எக்ஸ் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க எக்ஸ் என்னவா 20 கேள்வி ஒரு மாதிரி சொல்றீங்களா கேள்வி ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல கேள்வி ஒரு மாதிரி இல்ல கேள்வி ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல தம்பி நீங்க எழுப்புங்க போது
எழுப்புங்க, எழுந்து நாட்டால ஒழுங்கா உட்காந்து நல்லா பாருங்க பாருங்க. இப்ப ரெண்டும் சமன். இந்த ஒரு கொண்ட இவர் ரெண்டும் சமன். ஒரு 80 பாகை. எக்ஸ் எத்தனை பாகை கேட்கலாம்? எக்ஸ் எத்தனை பாகை? எக்ஸ் எத்தனை பாகை? கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லித்தான் போயிருக்காங்க. ஏன்னா பாருங்க, ஒரு முக்கோணம். இந்த விஷயங்கள் சொல்றேன், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொப்பி ஒன்று இருக்கும், நோட் பண்ணி வச்சு ஒரு முக்கோணில இந்த 3 அகக்கோணங்களை கூட்டினாப்புல 180 பாகம். இது 60,000 வைக்கல, இது 50,000 வைக்கல. இந்த கோணத்தை கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியணும். இது 3 கூட்டுனா 180 பாகை. நான் வீடியோ போட்டிருக்கேன், இந்த வீடியோ பை அப்படின்னு வச்சு போட்டிருக்கேன். ஆகவே இது 70 பாகம். இதே 3 பக்கம் சமனா இருந்துச்சுன்னா 180 இருக்காது. 3 கோணம் சமனா இருக்க போகுது. நல்லா பாத்துங்க, 3 பக்கம் சமனா இருந்தப்பல 3 கோணம் சமனா இருக்கு. அது 150 180 1 60 இங்க பாருங்க. அதே மாதிரி 3 பக்கம் சமனா இருந்தா 3 கோணம் சமனாமா இருக்கு. 2 பக்கம் சமனா இருந்தா 2 கோணம் சமனா இருக்கு. எந்தெந்த கோணம் சமனா இருக்கு? இந்த சமனான பக்கம் இருக்கு. இந்த கோணமும் இந்த கோணமும் சமனா இருக்கு. இது எக்ஸ் இது. இப்ப உங்களுக்கு உள்ள விஷயம் தெரியும். 3 பக்கம் சமனா இருந்தா 3 கோணம் சமனா இருக்கும். 2 பக்கம் சமனா இருந்தா 2 கோணம் சமனா இருக்கும். அதுக்கு முதல் விஷயம் சொல்லி கொடுத்தேன், என்னது? 3 கூட்டினா 180 பாகை. 3 கோணத்தை கூட்டுங்க. எக்ஸ், இங்க ஒரு எக்ஸ், இங்க ஒரு 80. இது எல்லாத்தையும் கூட்டினா 180 பாகை. இப்ப இந்த 80 கூட்டப்படுத்துறவங்க கழிக்கிறோம். 40 பாகை சார். 50 பாகை. 40 சார். 40 பாகை சார். 40 பாகை சார். 40 எப்படி? 80 பாகை. 2 சமன் 100னா 2 சாக்லேட் 100 வேணா, ஒரு சாக்லேட் எவ்வளவு? 2 பிரிக்கணும். அது எக்ஸாம்பிள் எத்தனை பாகை? 50 பாகை. அப்படி செஞ்சு அடிச்சீங்க, அது எப்படி பண்ணீங்க? நான் செய்யல 80 தானே, 80 தானே அவரு இது செஞ்சு காட்டணும். இதே மாதிரி செய்யணும். இப்ப அதுல இந்த போன அழகா செஞ்சு போட்டுருக்கேன். அது கட்டாயம் நீங்க பாத்துக்கீங்க. இது ஒரு கிரேட் 4 கிளாஸ் ஆனது. இன்னும் கொஞ்சம் ஆடாதான் உங்களுக்கு வரப்போகுது கிரேட் 5க்கு. நல்லா பாத்துக்கீங்க. கிரேட் 4 விட கொஞ்சம் கஷ்டமா வரப்போகுது. கிரேட் 4க்கு எப்படி வருதுன்னா யோசிச்சு பாருங்க, கிரேட் 5க்கு எப்படி இருக்கு. அதுக்கப்புறம் 12வது வினா. நிறைய கணக்கு, எல்லா கணக்கும் இல்ல, சில கணக்கு ரொம்பவே லேசா வந்துருக்கு. சில கணக்கு கொஞ்சம் உங்களை விட தாண்டி அடுத்த கட்டத்துக்கு வந்துருக்கு. ஆனா பேசிக்கான விஷயம் தான் வந்து மெட்ஸ்ல பேசிக் ஃபுல்லா என்ன செய்யணும், படிக்கணும். 12வது வினா. 12வது வினா. 12வது வினா என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். நிகேதாவிற்கு 2 மூத்த சகோதரிகளும், நிகேதாவிற்கு 2 மூத்த சகோதரிகளும் 2 மூத்த ஆண் சகோதரர்களும் உள்ளனர். 2 மூத்த சகோதரிகளும் 2 மூத்த ஆண் சகோதரர்களும் உள்ளனர். யாருக்கு? நிகேதாவுக்கு 2 சகோ 2 சகோதரி சகோதரர்கள் இருக்காங்க. மூத்த இவங்களுக்கு முன்னுக்கு பண்ணணும். அதாவது மூத்த சகோதரன் சொல்லுது, மூத்த சகோ
சகோதரிகளும் 2 மூத்த ஆண் சகோதரர்களும். ரைட்டா? ஐவரினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை 66 வருடங்கள் ஆகும். இந்த 5 பேர் இருக்காங்கல்ல, இந்த 5 பேருக்கும் வயதுகளின் கூட்டுத்தொகை வந்து 66 வருடங்கள் சொல்லியிருக்காங்க. 66 வருடங்கள் சொல்லியிருக்காங்க. ரைட்? 66 வருடங்கள் சொல்லியிருக்காங்க. ரைட் ஆகும். அவர்களின் வயதுகள் 13ஐயும் 15ஐயும் ஆகாரங்களாக கொண்டு, அவர்களின் வயதுகள் 15ஐயும் 13ஐயும் 15ஐயும் ஆகாரங்களாக கொண்டவை ஆகும். நிகேதாவின் வயது, அதாவது 13ம் 15ம் ஆதாரங்கள். என்ன ஆகாரங்கள்? ஆகாரங்கள்னா பிள்ளைகள் நல்லா பார்த்தாங்க. ஆகாரம் இதை தெரிஞ்சு சொல்லுங்க. இந்த ஆகாரம் இப்படிதான் வந்துட்டு தெரியும். ரைட்? எது எது ஆகாரமா? ரைட்? இது கொஞ்சம் உங்களுக்கு தெரியாத விஷயம், கொஞ்சம் நல்லா கவனிச்சு. ஆகாரம் அப்படின்னா 13 15 தானே ஆகாரம். இவர் 2 முறை இருந்தா 5 பேர்த்துல இருக்காங்க. எது கூட இருக்கும் ஆகாரம்? அதான். ரைட்? ரெண்டுமே ஆதாரம்னா 2 3 இருக்க சான்ஸ் இல்லை. விலகுதா உங்களுக்கு? ஏன்னா மொத்தமே 5 பேர் தானே. 5 பேரு, அதாவது 1 2 3 4 5. முக்கியமா பிள்ளைகள் 5 பேர் தான் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க வீட்டுல இருக்காங்க. இவங்க வயதுகளின் கூட்டுத்தொகை வந்து 66. ரைட்? இதுல ஆகாரம்ங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. 13 15 கொடுத்துருக்காங்க. அதாவது நல்லா கவனிச்ச பிள்ளைகள், எது கூட ஈட்டு இருக்கோ அதான் ஆகாரம். ரைட்? அதாவது 13 கூட இருந்தா 13 ஆகாரம், 15 கூட இருந்தா 15 ஆகாரம். இது ரெண்டுமே ஆகாரம்னு சொல்லியிருக்காங்க. அதனால ரெண்டுமே கூட தான் இருந்திருக்கணும். ரெண்டுமே 10 10 இருக்கலாம், ரெண்டுமே 3 3 இருக்கலாம். ஆனா 3 3 இருந்தா 6 தானே. இங்க 5 பேர் தானே இருக்காங்க. ஆகவே 13 2 பேர் இருக்காங்க, 15 2 பேர் இருக்காங்க. ரைட்? இப்ப 13 15 ஆகாரம் கூட எட்டுக்கள். இந்த ஒண்ணுதான் வேற 8 எக்ஸ்ட்ரா ஒண்ணு. ரைட்? தெலுங்காப்ப இப்ப 13 13 போடும் 26 15 15 30. 6 5. ரைட்? ஆகவே வயதுகள் மொத்தம் கொடுத்தது 66. இங்க 56. 56 56 கணிக்கிறோம் 10. ஆகவே 10 வயசு ஆக தெரியாது. நிகேதாவின் வயது ஆகவே நிவேதாவுக்கு வயது 10. ரைட்? இது கொஞ்சம் லேசான கேள்விக்குள்ள. ஆனா உங்களுக்கு இந்த ஆகாரம்ங்கிற விஷயம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ரைட்? அவ்வளவுதான் விஷயம். ஆகாரம்னா அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சு இப்போ ஒரு ஏதாச்சும் போறேன்னு வைங்க. இப்ப உதாரணத்துக்கு 1 2 3 4 5 6 7 இப்படி இருக்குன்னு வைங்களேன். இதுல ஆகாரம் என்ன? 4. ஏன்னா 4 தான் 2 கூட இருக்கு, ஆகவே 4 ஆகாரம். ரைட்? இதுல இங்கே 5 போறேன். இப்ப எது எது ஆகாரம்? 4 5 தான் ஆகாரம். இங்க 4 போறேன். இப்ப என்ன ஆகாரம்? 4 தான் 3 கூட இருக்கு, அது 4 தான் ஆகாரம். 5 2 கூட தான் இருக்கு, 5 ஆகாரம் கிடையாது. விலகுது அவங்களுக்கு. இந்த விஷயம் விலகுது. இதான் ஆகாரம்ங்கிற விஷயம் விலகுது. ஓகே தானே? அப்பதான் நம்ம இந்த கேள்விக்கான விடையை சொல்லுவோம். ஆகாரம் சரி. அடுத்த தானே? சரி. அடுத்து 13வது 13. எனக்கும் முதல் நான் செய்யறதுக்கு முன்னே போய் நீங்க செய்யணும். கேள்வி எல்லாம் முடிஞ்சிடணும். ரைட்? அதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே பேப்பர் ஆரம்பிக்கணும். ரைட்? 13வது 13வது என்ன பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? தன்னிடமிருந்த பணத்தில் 36% மாலா தனது விடுமுறையின் தன்னிடமிருந்த பணத்தில் 36% மாலா தனது விடுமுறையின் முதல் நாளில் செலவு செய்தார். மாலா வந்து என்ன செய்யறாங்கன்னா முதலாம் நாள்ல 36% செலவு செய்கிறார். 36% முதலாம் நாளில் செலவு செய்கின்றாள். அவளிடம் இருந்த பணத்தில் என்ன பின்னும் மீதமாக உள்ளதுன்னு கேட்கிறாங்க.
இது ஈஸியா செய்யலாம். ரைட், மாலா ஒரு தொகை பணத்தை வச்சிருக்காப்புல, அதுல 36% செலவு செய்யறாங்க. ரைட்டா, மிச்சம் உள்ள பணத்தை பின்னமா கேட்டுட்டாங்க. அவ்வளவுதான் வேலை. எங்க பாப்போம் யார் ஆன்சர் சொல்றான்ட்டு. 100 மேல் 36. 100 மேல் 36. நல்ல கேள்வி. அவளிடம் இருந்த பணத்தின் என்ன பின்னும் மீதமாக உள்ளது. என்ன பின்னும் மீதமாக உள்ளது. நூறின் மேல் 64 சார். வெரி குட். 100 மேல் அதாவது 36% செலவு செய்த பிள்ளைகள் 100ல இருந்து 36 கழிச்சோம்னா 64. 64% தான் மீதமாக உள்ளது. மீதம் 64% பின்னமா மாத்திரனா இது அப்படின்னு 100ல 64. ரைட், ஆனா இப்படி விடையை கொடுக்க கூடாது. என்னன்னா இதை வந்து விடையை கொடுக்கணும். ரைட், இதை கொடுக்க 4வது கொடுக்கணும். எவ்வளவு 4வது 14. இதை 4வது கொடுக்கணும். இப்படித்தான் நீங்க விடையை கொடுக்கணும். பாருங்க, இப்படி துருக்கிதான் விடையை கொடுக்கணும். ரைட், சின்னதாகி சொல்லணும். மிக எளிய வடிவத்துல கொடுக்கணும். ரைட்டா, ரைட். அடுத்து இது செய்யலாம் தானே. ரைட், 13வது எல்லாம் செய்யக்கூடியதுதான். கேள்வியும் நல்லா வாசிக்கணும். இன்னும் மிஸ் ஆகிப்பான மீதமாக உள்ளது கேட்டுதான் செலவழிச்சதை கேட்கலாம். நம்ம கேள்வி நல்லா வாசிக்கணும். அவசரத்துல வாசிக்க இல்லாம இருக்கக்கூடாது. ரைட், ரைட். அடுத்தது 14வது என்ன சொல்லிருக்காங்க. ஒரு பங்கு தொடம்பல சாற்றுக்கு 9 பங்கு நீர் சேர்த்து பானம் ஒன்று தயாரிக்கப்படுகின்றது. ஒரு பங்கு தொடம்பல சாற்றுக்கு 1 9 இப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு பங்குக்கு 9 பங்கு நீர். இது தோடம்பலம், இது நீர். 1 9. அது தோடம்பலம் ஒரு பங்கா இருந்தா 9 பங்கு நீர் சேர்ப்பாங்க. அப்ப அதுல 10 பங்கு மொத்தம் இருக்கும். எத்தனை பங்கு மொத்தம் இருக்கும்? 10 பங்கு மொத்தமா இருக்க போகுது. ஒன்று தயாரிக்கப்படுகிறது. 850 தோடம்பல சாட்டை பயன்படுத்தி 850 மில்லிலிட்டர் தோடம்பல சாட்டை பயன்படுத்தி பெறப்படும் பானம் முழுவதும் ஒவ்வொன்றும் 1 லிட்டர் கொள்ளளவு கொண்ட போத்தல்களில் அடைக்கப்படுமாயின் எத்தனை போத்தல்கள் தேவைப்படும் தெரியுமே. அதாவது ஒரு பங்கு தோடம்பல சாருக்கு 9 பங்கு நீர் சேர்க்கிறாங்க. அப்ப என்ன சொல்லுவோம் பாப்போம். 850 மில்லிலிட்டருக்கு எத்தனை பங்கு நீர் சேர்க்க பாப்போம். 850 மில்லிலிட்டருக்கு எத்தனை பங்கு நீர் சேர்ப்பாங்க? சொல்லுங்க.
8 bottle sir. பார்ப்போம். அதாவது ஒரு பங்கு தோடம்பழம்னா 9 பங்கு நீர். அதே 850 மில்லிலிட்டர் தோடம்பழம் ரைட். அதை 9 பங்கு 850 பெருக்கல். அதே மாதிரி பெருக்கல் என்ன போகுது? 0 95 45 50 4 ரைட். 72 4 76 ரைட். 100 மில்லிலிட்டர் நீர் தேவைப்படுது. அதாவது அவங்களுக்கு 9 மடங்கு. ஏன்னா 1க்கு 9 தானே. ஒரு பங்கு தோழம்பழம் 9 பங்கு நீர். 850 மில்லிலிட்டர் அதனுடைய 9 பங்கு 9 பிரிச்சுறீங்க. சரியா? இப்போ மொத்தமா உங்களுக்கு 7650. Excuse me sir, 9. அது உங்களுக்கு மொத்தமா பானம் இருக்கும். 0 1 7 15 எவ்வளவு? 8500 மில்லிலிட்டர் இருக்கும் மாட்டேன். ஆனா கேள்வி என்ன கேட்டுருக்காங்கன்னா, கேள்வி பாருங்க உங்கள்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கேள்வி கேட்டிருக்காங்க போத்தல்களில் 1 லிட்டர் கொள்ளளவு கொண்ட போத்தல்களில் அரைக்கப்படுமாயி எத்தனை போத்தல்கள் தேவைப்படும்? எத்தனை போத்தல்கள் தேவைப்படும்? எங்க பார்ப்போம். 9 sir. எத்தனை? 9. 9 போத்தல் தேவைப்படும். ஏன்னா 8 போத்தல்ல ஃபுல்லா நினைச்சிருவீங்க. அதுக்கப்புறம் 500 மில்லிலிட்டர் இருக்கு தானே. அப்ப அதுக்கு ஒரு போத்தல் தேவைப்படுது. அதனால அதுல 60 ஊற்றுவீங்க. அதனால 9 போத்தல் தேவைப்படுது. ரைட். ஓகேயா? ரைட். அடுத்து 15வது. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார், அது நான் ஒரு கேள்வி பார்த்தேன் சார். அது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு சார். கொஞ்சம் விளங்கப்படுத்தி விடுறீங்களா சார்? சொல்லுங்க என்ன கேள்வி? 600 மூன்றில் ஒன்றின் 600 மூன்றில் ஒன்றின் 5 ஒன்றின் 15% பெறுமதியை காண்க. இங்க இருந்து வாங்க போல. இங்க இருந்து வாங்க. 600 மூன்றில் ஒன்று எவ்வளவு? 600ல மூன்றில் ஒன்று எவ்வளவு? 600 மூன்றில் ஒன்று எவ்வளவு? 200. அப்படித்தானே? 600 மூன்றில் ஒன்று. 600 மூணா பிச்சு 1 5ல் 1 15%. அடுத்து 200 5ல் 1 எவ்வளவு? 200 5ல் 1. 200 5ஆ பிச்சு 1 பங்கு எவ்வளவு? 40. அப்ப இது 40. அங்க இவரு 200 போட மாதிரி 200 5ல் 1 40 15%. ஆகவே 40 15% 15. ரைட். 40 15%. ரைட். இங்க நாளை 5 பேருனா 60 60 10 பிச்சு 6 6 பெருமானம் 6. ஓகே. சரி சார், தேங்க்யூ சார். அடுத்து பாருங்க 15வது வினா. 15வது வினா. 15வது வினா. பின்வரும் வட்டோல் வித்தியாசமான பெருமானம் கொண்டது எது? பின்வரும் வட்டோல் வித்தியாசமான பெருமானம் கொண்டது எது? பார்ப்போம். என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ தந்திருக்காங்க 100 இது வந்து மட்டும் தான் வினாடு வருது. 100 60%. ஏ. பி வந்து
பி தந்திருக்காங்க 0.6 0.6 சி தந்திருக்காங்க 100 இன் 0.8%. ரைட். டி தந்திருக்காங்க 100 இன் 60 இ தந்திருக்காங்க 5 ரைட். அப்ப இது எல்லாத்துக்கும் நம்ம பெருமானத்தை வாங்குவோம். வித்தியாசமான பெருமானம் ரைட். இங்க பாருங்க ரைட். இங்க ஒரு வேலை 100 இன் 60%. 100 இன் 60% 160 வரும். 100 வெட்டோம் 100 இன் 60% வந்து 100 தர 100 இன் மேல 60. அதான் 60%. இதை வந்து 60. ரைட். இங்க விட 0.6 கொடுத்துருக்காங்க. ரைட். இங்க 60 100 பிரிச்சோம்னா 0.6 தான். செய்யவே வழி இல்லை. இங்க 100 இன் 8%. 100 இன் மேல் 0.8. 100 0.8%. 100 வெட்டு 0.8% வரப்போகுது. ரைட். இங்க 3 இல்ல 0 தெரியுது. அதாவது தொகுதி என்ன பகுதி என்ன திட்டம் மாறிடும். 0.5 6 6 30 அது 0.6 இங்க 0.6 3 பெருமானம். ரைட். இதுல ஏயும் சியும் கொஞ்சம் வித்தியாசமான பெருமானம். ஆனா கேள்வி கேட்டது என்னது? கேள்விக்குள்ள கேட்டுக்காங்க உங்களுக்கு பின்வருவனவற்றுள் வித்தியாசமான பெருமானம் கொண்டது எதுன்னு கேட்டுக்காங்க. ஆனா இதுல 2 ஆன்சர் இருக்கு. எது அது? இவரும் வித்தியாசமான பெருமானம் தான். ரைட். ஏயும் வித்தியாசமான பெருமானம். ரைட். 100 இன் 60%. ஆமா. ரைட். அது அப்படிதான் நினைச்சிருக்காங்க. ஆனா 2 இருக்குதுல்ல. இது ரெண்டுமே வித்தியாசமான பெருமானம். அது 2ல ஏ போட்டிருந்தாலும் ஒரு சரி, சி போட்டிருந்தாலும் சரியான ஆன்சர். ஆனா எல்லாத்தையும் இப்ப என்ன செஞ்சிருக்கணும்? ஒதுக்கி இருக்கணும். ரைட். ஓகே தானே? ரைட். அப்ப இன்னைக்கு இதுல 15 உங்களுக்கு வழங்கப்படுது. 15 வழங்கப்படுது. ரைட். மிக்க 10 நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல எல்லா வீடியோவும் பாருங்க. எல்லா செய்யற வீடியோவும் பாருங்க. ரைட். ஓகே பிள்ளை. வேற எது டவுட் கேட்கணும்னு சொல்லுங்க.